முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவருடைய இந்த 2 சனிக்கிழமை சுற்றுப்பயணம் ஆளும் திமுகவை அசைத்து பார்த்திருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற, சட்டமன்ற எல்லாருமே கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் இருக்காங்க. ரெண்டு கட்சிகள் மேல மக்கள் சலிப்படைந்து இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்துக்காக மக்கள் 2026ல் தயாராவாங்க. நிச்சயமாக அந்த மாற்றத்தின் பிரதிநிதியாக விஜய் இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. திமுக அந்த பேச்சாளர்கள், மற்ற யூடியூப் சேனல் நடத்துறவங்க எல்லாருமே பிலோ த பெல்ட் எந்த அளவுக்கு அவர் எழுப்பிய பிரச்சனைகளை பேசாமல் கற்பனை 6 மணிக்கு மேலே ஏன் சுற்றுப்பயணத்தை முடிக்கிறாரு, இப்படியெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே யார் இருக்காங்க, இப்படியெல்லாம் ஆபாசமாக சித்தரிச்சுட்டு அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தான் கெடுதலை உண்டாக்கும் திமுகவினருக்கு. இப்போ அந்த விஜய் அவர்களோட அந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல சார், அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் அது அவ்வளவு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தல. ஒரு 10ஓட 11வது ஒரு சுற்றுப்பயணமா தான் அதை பார்க்க. அதை சொல்றவங்க மனநிலையை பொறுத்தது. ஓகே, பொதுவா நடுநிலையான முறையில் ஒரு அரசியல் விமர்சகர் முறையில் என்னுடைய கூற்று முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவருடைய இந்த 2 சனிக்கிழமை சுற்றுப்பயணம் ஆளும் திமுகவை அசைத்து பார்த்திருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற, சட்டமன்ற எல்லாருமே கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அவருக்கு கூடுகிற கூட்டம், அவருக்கு மக்கள் கொடுக்கிற ஆதரவு, அவர் பேசுகிற பேச்சு, எழுப்புகிற கேள்விகள், வைக்கிற குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் அடி ஜனங்க மனசுல போய் அப்படியே நிக்குது. அப்ப இதை கலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். புரியுது. அதனால உண்மையான இது என்னன்னா அப்சர்வேஷன், இட் ஹேட் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். அந்த ஆளுநர் ஷாநவாஸ் பேசின ஸ்பீச் இருக்குல்ல சார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இப்போ நாகப்பட்டினத்துல விஜய் நிறைய குற்றச்சாட்டை வச்சாரு. அவர்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசுறாரா இல்லை எப்படி தெரியாம பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த 6 மாசம் விஜய் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதனாலதான் விஜய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் போர்ட்ரேட் பண்ண வர்றது என்னன்னா, ஆளுநர் RN ரவி, அடுத்து அண்ணாமலை, அதுக்கு அடுத்து விஜய். இந்த பொய் பேசுறதுக்காக மட்டுமே விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் பொய் பேசுறதுக்காக அரசியலுக்கு வரலைங்க. புரியுது. 250 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வருமானத்தை விட்டுட்டு பொய் சொல்றதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அதெல்லாம் இல்லை. ஆளுநர் ஷாநவாஸ்ன்றவர் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாகப்பட்டினம் தொகுதியினுடைய உறுப்பினர். அவர் விசிகாவுடைய உறுப்பினர் தானே தவிர திமுகவினுடைய பக்தராக தான் நான் பார்க்குறேன். அவர் பேசுறது, விவாதங்களில் கலந்துக்கிறதெல்லாம். இப்போ இந்த ஆளுநர் ஷாநவாஸ் சட்டமன்றத்தில் பேசின காணொலிகளே இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. புரியுது. நாகப்பட்டினம் தொகுதியில் எவ்வளவு குறைகள் இருக்குது, எவ்வளவு சீர்கேடு இருக்கு, ஆஸ்பத்திரியிலிருந்து எல்லா விஷயங்களையும். அதனால அவர் பேசலாம் சட்டமன்றத்தில். அதையே இன்னொருத்தர் சுட்டி காட்டினா அது உண்மை இல்லை, அது சரியில்லை அப்படின்லாம் பேசுறது எனக்கு என்னவோ ஆளுநர் ஷாநவாஸுக்கு நெருக்கடி காரணமா அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அந்த தொகுதியில் நிச்சயமா திமுக கூட்டணிக்கு தோல்வி நிச்சயங்க. நாகப்பட்டினத்துல எழுதி தரேன். அந்த எரிச்சல்ல கூட அவர் நம்ம திருப்பி இங்க சீட்டு கேட்கலாம், குட் புக்ஸ்ல இருக்கிறோம், டிஎம்கே நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, அதனால ஜெயிக்கலான்னு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தவருக்கு நாகப்பட்டினத்துல விஜய் பேசினது அந்த கட்சியோ அந்த அணிக்கோ திமுக அணிக்கோ வெற்றி வாய்ப்பை ரொம்ப ஆயிடுச்சு. அதனால அந்த எரிச்சல்ல கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனா உண்மையில விஜய் பொய் எதையும் பேசலைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட், அது அவர் இல்லைன்னு சொல்லிய. அவர் மரைன் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங் அப்படின்றது ஃபிஷரிஸ் என்பது மரைன்ல ஒரு சின்ன பகுதி தான். ஓகே. இப்போ இஎன்டி,
அப்புறம் வந்து டென்டிஸ்ட்டு, ஆ. கார்டியாலஜிஸ்ட்ன்றோம். ம். அப்போது ஹோல் பாடிக்கு பார்க்குறவங்க வந்து ஜென்ரல் மெடிசன். ஓகே. அது மாதிரி இது வந்து மெரைன் இன்ஜினியரிங்ன்றது ஹோல் பாடி மாதிரி. ஓகே. அதுக்கான ஒரு டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கு, அதுக்கான ஸ்கோப்பு, அப்படி ஒரு கடல்சார் இது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர, ம். அவர் வந்து இங்கே யூனிவர்சிட்டியே இல்லை, மீன் சம்பந்தமான யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகே. ஆனால் அவர் இன்னொன்று சொன்னார், நாகப்பட்டினம் ஹார்பரில் தான் அதிகமான மீன்கள் ஏற்றுமதி ஆகுது. ஆனால் அங்கே அதை சேமித்து வைக்கிறதுக்கு ம், ம், உரிய குடவுன்ஸு, ஏசி, ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் பண்ணி கொடுக்கல ம், அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் உண்மை தானே. ம். அதனால் ஆனா விஜய் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுக்கே வந்து பயம். அவர் வந்து இவ்வளவு பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். வேணும்னா நீங்களும் நானும் வாங்க நேருக்கு இல்லை நேர்ல இல்லை, வந்து. பத்திரிகையாளரை சந்திக்கிறது என்ன ஒரு பெரிய இதுவா? அவர் என்ன பொறுப்பில் இருக்கார் முதல்ல? இல்ல சார், ஆனா சந்திக்கல சார் இல்லை விஜய். சந்திக்கலைங்க. ஏன் சந்திக்கணுன்றான்? பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு மக்களாட்சியில் ஒரு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க, அதிகார பொறுப்பில் இருக்கீங்கன்னா, த்ரூ மீடியா, ப்ரெஸ், நீங்கள் வந்து மக்கள்கிட்ட உங்கள் விஷயங்களை சொல்லணும். ஓகே. மீடியா உங்களை கேள்வி கேட்பாங்க. ஓகே. அவருக்கு வந்து எந்த பொறுப்புலையும் இல்லைங்க. அவர் என்ன எம்எல்ஏ கூட ஆகலை. அதனால் அவர் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கணும்? பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதே என்னை பொறுத்தவரையில் விஜய்க்கு விரிக்கப்படுகிற வஞ்சக வலை. விஜயகாந்தை எப்படி பத்திரிகையாளர் சந்திப்புன்ற பொருளை ப்ரோவோக் பண்ணுவாங்க. யார் வருவாங்க பத்திரிகையாளர்னு? யாரையாவது கட்டுப்படுத்த முடியுமா? முடியுது. கண்டபடி திமுக 10 பேர் அனுப்புவாங்க, கேள்வி கேட்பாங்க. இப்போவே பாருங்க, பஸ்ஸில் இவர் மேலே இருக்காராம், கீழே யாரோ உட்காந்துட்டு இருக்கிறதா படங்களை போட்டு ம், ம், எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க. ம். அப்போ இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு தகுதியா? அவர் அதிகாரத்துக்கு வரட்டுங்க. ம், ம், மோடி 11 வருஷமா பத்திரிகையாளரே சந்திக்காம தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ம், ம், அவரு ஒரே ஒன் வே ஸ்பீச் தானே, தூர்தர்ஷன்ல பேசுவாரு, ம். மன் கி பாத். அதை ம். கேட்டுட்டு தானே இருக்கிறோம் நம்ம. ம். அதனால விஜய் ஆட்சிக்கு வரட்டும், பொறுப்பேற்றுக்கிட்டோம், மக்கள் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கட்டும், அப்போ வந்து பத்திரிகையாளரை பேசுவார். அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் ஊட்டிக்கு போனால் கிளைமேட் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ ஒழுங்காக கேள்வி கேட்பாங்க. இப்போ அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ம். அவரை எப்படியெல்லாம் வந்து இழிவுபடுத்தலாம், ப்ரோவோக் பண்ணலாம். விஜயகாந்த் அனுபவம் நமக்கு முன்னால் இருக்கு. அதை உடனே அதை எடுத்து போட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால அதுல ரொம்ப விஜய் தெளிவா ஆட்சி இருக்காரு. அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க விஜய் ஆட்சி அமைக்கட்டும் அதுக்கப்புறம் பேசுவார்னு சொல்றேன். அதிகார பொறுப்புக்கு அவர் வந்தாருன்னா, பத்திரிகையாளரை சந்திக்கலைன்னா அது தப்பு. புரியுது. அதிகார பொறுப்புக்கு அவர் வந்த பிறகு இந்த கேள்வியை ஆளுநர் இப்போ அப்படி வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கே வந்துடுச்சு போல இருக்கு. விஜய் வந்து அதிகாரத்துக்கு வரப்போறாருன்னா அவங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே. 2 கட்சிகள் மேல மக்கள் சலிப்படைந்து இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்துக்காக மக்கள் 2026ல தயாராவாங்க. நிச்சயமாக அந்த மாற்றத்தின் பிரதிநிதியாக விஜய் இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. அந்த விஜய்க்கு அந்த கூடுற கூட்டம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க சார். இது எம்ஜிஆருக்கு பிறகு வந்து விஜய்க்கு வந்து இந்த மாபெரும் கூட்டம் வந்து கூடுது. ஆனா அதையே வந்து இது ஒரு காக்கா கூட்டமா வந்து அந்த ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கட்சியில இருக்காட்டு நேத்து வந்தவன் இன்னைக்கு வந்தவன்லாம் வந்து கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கான். தலைமை வந்து சொல்லிருச்சு, நீங்க வந்து அமைச்சர்கள் வந்து எதுவும் அந்த ரியாக்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப விஜய்க்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து சொல்லியிருக்காங்களா சார்? அப்படின்னு தான் அமைச்சர் காந்தி வந்து பொது வெளியில சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஆனா பாருங்க, இதெல்லாம் வந்து பாசாங்குங்க. திமுக அந்த பேச்சாளர்கள், மற்ற யூடியூப் சேனல் நடத்துறவங்க எல்லாருமே பிலோ த பெல்ட் எந்த அளவுக்கு அவர் எழுப்பிய பிரச்சனைகளை பேசாமல், கற்பனை 6 மணிக்கு மேல ஏன் சுற்றுப்பயணத்தை முடிக்கிறாரு, இப்படியெல்லாம் பஸ்ஸுக்குள்ள யார் இருக்காங்க, இப்படியெல்லாம் ஆபாசமாக சித்தரிச்சுட்டு அவங்க பயங்கரமா பண்றாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் கெடுதலை உண்டாக்கும் திமுகவினருக்கு. விமர்சனத்தை விமர்சனமா அரசியல் ரீதியா பார்க்கணும். தனிப்பட்ட ஒருத்தரை பத்தி அவதூறு பரப்புறது, அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ஓட்டையும் கிடைக்காம பண்ண போகுது. அதுதான் நடக்கும். அந்த காக்கா கூட்டம் எப்படி சார்? அதெல்லாம் அவங்களுடைய மனநிலைங்க. அது மக்கள் யாரா இருந்தாலும் அவங்க ஓட்டர், அவங்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வாக்காளர்கள். ஓகே.
வாக்காளர்கள் எனக்கு போட்டா குயில் கூட்டம், புரியுது. விஜய்க்கு போட்டா காக்கா கூட்டம்ன்றவங்கள நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். ஓகே. நன்றி சார்.